திமுக கூட்டத்தில் காங்கிரஸ் மற்றும் ராகுல் காந்திக்கு எதிராக முழக்கமிட்ட சம்பவத்திற்கு மதுரை மாநகர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் நல்லமணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தேர்தல் தோல்விக்கு காங்கிரஸ் மீது பழி போட்டுவிட்டு பாஜகவுடன் ஈஸியாக கூட்டணி வைக்கவே திமுக திட்டமிடுகிறது என்று அவர் ஆவேசமாக குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், மக்கள் தீர்ப்பு கொடுத்த பின்பும் திமுக திருந்தவில்லை என்றும் சாடினார். தாங்கள் நினைத்தால் ரோட்டில் இறங்கி திமுக ஒழிக, ஸ்டாலின் ஒழிக, உதயநிதி ஒழிக என முழக்கமிட அதிக நேரமாகாது என எச்சரித்த நல்லமணி, திமுக தற்போது ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் விமர்சித்தார். மேலும் தவேகா தலைவர் விஜய் தங்களுக்கு தகுந்த அங்கீகாரமும் சம மரியாதையும் கொடுத்துள்ளதாகவும், லஞ்சம் வாங்காமல் காமராசர் ஆட்சியை மீண்டும் அமைக்கும் வகையில் காங்கிரஸ் இனி தமிழகத்தில் சிறப்பாக செயல்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். குறிப்பிடத்தக்க நிகழ்வாக இந்த பேட்டி முழுவதும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் பெயரை ஒரு முறை கூட குறிப்பிடாத நல்லமணி, தலைவர் மாணிக் தாகூர் என்றே தொடர்ந்து குறிப்பிட்டு பேசியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முகவர்கள் கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போதும், முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி இருந்தபோதும், திமுக ஒழிக, காங்கிரஸ் ஒழிக, ராகுல் காந்தி ஒழிக என்று கோஷமிட்டுள்ளனர். இதை அறியும்போது மிகவும் காங்கிரஸ்காரர்கள் மத்தியில் வேதனையும் வெறுப்பும் ஏற்படுகிறது. எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பாக திமுகவுடன் தான் கூட்டணி, எங்களுடைய மாணிக்கம் தாகூர் தலைவர் அவர்கள் கூறியது போல மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் முடிவெடுத்து விட்டார், திமுகவுடன் தான் நாம் கூட்டணியில் இருக்க போகிறோம் என்று சொன்னார்கள். அன்றிலிருந்து தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் ஆதரித்து, மதுரையில் உதாரணத்திற்கு மூர்த்தி அண்ணனாக இருக்கட்டும், ரகு பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், தளபதி அண்ணனாக இருக்கட்டும், பூமிநாதன் அண்ணனாக இருக்கட்டும், பிடிஆர் அவர்களாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இரவு பகல் பாராமல் வேலை பார்த்தது திமுக நண்பர்களுக்கு தெரியும், வேட்பாளர்களுக்கு தெரியும். நாங்கள் எப்படியெல்லாம் வேலை பார்த்தோம் என்று அவங்களுக்கு தெரியும். ரிசல்ட் வந்துச்சு, அவங்க தோத்துட்டாங்க. அவங்க எவ்வளோ வேதனை அடைஞ்சாங்களோ அதே வேதனையை நாங்களும் உணர்ந்தோம். நாங்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். முன்னாள் முதல்வர் தொகுதியிலையும் கழக தொண்டர்கள் வேலை பார்த்தாங்க, கூட்டணி கட்சிக்காரர்கள் வேலை பார்த்தார்கள். ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டு, அங்கேயும் மக்கள் மாற்றி யோசிச்சிருக்காங்க. வேறு விதமாக அவங்க எதிர்பார்ப்பை அவங்க அன்னைக்கு ஓட்டு மூலியமாக தெரிவிச்சிருக்காங்க. அங்கே அவர் தோத்துட்டாரு. அதுக்காக